சென்னை மெரினா கடற்கரையில் உணவு திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இது பற்றிய தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணா. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். விவரங்கள். சென்னை மெரினா கடற்கரையில் மகளிர் சுய உதவி குழுவினரின் சார்பிலிருந்து பிரம்மாண்டமான உணவு திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான உணவு திருவிழாவினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்திருந்தார். இந்த நிலையில் 5 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 45 அரங்குகளிலும் ஒவ்வொரு அரங்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்குண்டான அந்த மாவட்டத்தின் பாரம்பரிய மற்றும் புகழ்பெற்றிருக்கக்கூடிய அந்த உணவு வகைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு கோவை மாவட்டத்திற்குண்டான அங்கே புகழ்பெற்றிருக்கக்கூடிய அந்த கொங்கு பிரியாணி, அதே போன்று ஈரோடு மாவட்டம் என்றால் அந்த மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம் சிக்கன் என, திருநெல்வேலி எடுத்துக்கொண்டால் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸாக இருக்க அல்வா உள்ளிட்ட ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் உண்டான புகழ்பெற்ற வகைகள், உணவு முறைகள், இந்த கம்பு, கேழ்வரகு உள்ளிட்ட பாரம்பரிய இயற்கை முறையிலான அந்த உணவு வகைகளும் இங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் 5 என தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 6 அரங்குகள் விற்பனை செய்யப்படக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதற்கென்றும் தனியாகவும், அதே போன்று மகளிர் சுய உதவி குழுவினர் கைவினை பொருட்களை தயாரிப்பதற்கு உண்டான அந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கு என தனி 3 அரங்குகளும் என 45 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இங்கு 150க்கும் மேற்பட்ட அந்த பெண்கள் மகளிர் சுய உதவி குழுவினர் சார்பிலிருந்து இங்க அரங்குகள் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் தேவையான அந்த உணவுகளை உடனடியாக சூடாக சுவையாக தயாரித்து வழங்குவதற்காக இங்கு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுவினர் என கேட்கலாம், இவர்கள் எந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு இந்த மாவட்டத்தில் இந்த அரங்கில் எந்த மாதிரியான உணவுகள் விற்பனை செய்யப்படுகிறது கேட்கலாம். வணக்கம், நீங்க எந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, இங்க என்ன மாதிரியான உணவுகளை நீங்க புகழ்பெற்று வழங்குறீங்க? மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். மாவட்டத்துக்கு பேர் போனது வெத்தலை தான். அதனால் நாங்கள் வெத்தலை சூப்பு, வெத்தலை லட்டு இந்த மாதிரிலாம் கொண்டுட்டு வந்திருக்கோம். வாத்து முட்டை பணியாரம், வாத்து முட்டையில் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் இந்த நாமக்கல் கொல்லிமலை தான் இந்த முடவாட்டக்கால்லாம் ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும். இந்த முடவாட்டக்கால்ன்றது எதுக்காக பயன்படுத்தப்படுறோம், எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குமா? வணக்கம் சார், நான் நாமக்கல் மாவட்டத்துலேருந்து கொல்லிமலையிலேருந்து, என் பேர் பூங்குடி. இந்த முடவாட்டுக்கிழங்கு வந்து பாறை இடுக்கில் வந்து இது வருது. அதனால் இந்த ஜாயின்ட் பெயின், இந்த மூட்டு வலியில் இருக்கிற வலியெல்லாம் தீரும். வயிற்று வலி, கர்ப்பப்பை பிரச்சனைங்க எல்லாமே தீர்க்கும். இதை வந்து நம்ம ஃபேஸ் ரொம்ப இந்த பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கிறது, தேமல் மாதிரி இருக்கிறது, அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லா இதுக்குமே நல்லா இருக்குது. அதாவது சுமார் 65க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுவினர் சார்பில் இருந்து இந்த அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை மட்டுமல்லாமல் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளிலும் இருந்தும், அதே போன்று உணவு பிரியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாரம்பரிய உணவுகள் எங்கெல்லாம் தேடி கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தேடி சென்று உண்டு அதனை ருசிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலமான, அதே போன்று பல்வேறு வயதுக்குட்பட்டிருக்கக்கூடிய அந்த பொதுமக்களும் இந்த உணவு திருவிழாவிற்கு ஏராளமானோர் வருகை தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சென்னையிலும், அதே போன்று ஒவ்வொரு ஆண்டு வெவ்வேறு மாவட்டங்களிலும் இது நடத்தப்படும் எனவும் தமிழக அரசின் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.